ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம கின்னஸ் சாதனை புரிந்த பிரேம் நசீர், அவர் ஏறக்குறைய ஒரு 700-800 படங்களில் நடித்தவர். அவரும் ஷீலாங்கிற நடிகை 2 பேரும் மட்டும் சேர்ந்து 120 படங்கள் ஜோடியாக நடிச்சிருக்காங்க சார். சில படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்னாலும் ஏறக்குறைய 100-110 படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள இந்த ஒரு பாலியல் கிண்டலுங்கிற வார்த்தையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவே வந்து மாஃபியாக்கள் கேங்கில் இருக்குது, மாஃபியாக்கள் தான் இயக்குறாங்க, அவங்க தான் உங்களுக்கு யாரை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் படம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மிகப்பெரிய ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஒரு கதைக்காகவும் இல்லை நடிப்புக்காகவும் பேசப்பட்ட ஒரு சினிமாத்துறை, மலையாள சினிமாத்துறை இன்றைக்கி வந்து ஒரு சதைக்காக பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்கிற அதிகமாக பாலியல் சீண்டல்கள் அதிகங்கிற மாதிரி பேசப்படுறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் சம்பளம் இவ்வளோ, நீங்கள் இந்த 3 பேர் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இவ்வளோ சம்பளம். நான் தெலுங்கு அந்த பத்திரிகையாளர் சில பேர் பேசும்போது சொன்ன விஷயம் தான் அது. அப்படின்னா ஓகேன்னா நீங்கள் வந்து இந்த பணம் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது நேரடியாக சொல்லி கேட்டுக்கிறாங்க. நல்ல நடிகன் அது. பார்த்தீங்கன்னா நீங்கள் திலீப் வந்து சூப்பரான ஒரு நடிகன், அதை நீங்கள் குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்ல நடிகன். ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் கேங்கில் மாட்டியிருக்காரா, இல்லை வேறு ஏதாச்சும் இவர் மேலே ஏதாச்சும் ஒரு வீடியோ வழக்கம் போல் சிடி வீடியோ மாட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியா ஒரு சிடியில் வந்து ஏதாச்சும் ஒரு கேங்குகிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாரான்னு தெரில. அந்த கேங்குகிட்ட மாட்டியிருந்து அந்த கேங்கு வந்து அவர் சொல்கிறத இவங்க ஒரு மாஃபியா கேங்கு சொல்கிறத இவர் கேட்க வேண்டிய சூழ்நிலையே இருக்கும். பெண்லாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு நடிகைன்னா ஓகே அவ்வளோதானே, போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அங்கே பாலியல் சீண்டல்கிற அங்கே தான் இப்போ இங்கே உங்களுக்கு சிவப்பு விளக்கு உட்பட எல்லாமே அங்கே இருக்கு இல்லையா. இங்கே வந்து உங்களுக்கு தேவைன்னா இந்த பணம் போயிட்டு வா, போகிறோம் தான் போ, இல்லாட்டி கிளம்பு, அவ்வளோதான். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த சினிமா இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. நேற்றைய தினம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து அது பத்திரிகைகளில் கூட வந்திருக்கு. மலையாள திரையுலகின் பாலியல் சீண்டல்கள், நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை அம்பலம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்து போட்டிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்றத நம்ம போய் விசாரித்து பார்க்கும்போது நிறைய பாலியல் சுரண்டல்கள் வந்து மலையாள சினிமாவில் இருக்குது. ஏன் தமிழ் சினிமாவில் இல்லையான்னு கேட்டால் தமிழ் சினிமாலையும் இருக்குது, மலையாள சினிமாவில் இருக்குது, தெலுங்கு சினிமாவில் இருக்குது, ஹிந்திலேயே மாஃபியானே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தாவூத் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஒரு விஷயம் வருவதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திலீப் அவர்களுடைய அந்த சம்பவம் 2017 பாவனா அவர்களை கடத்திய அந்த வழக்கு தான் வந்து பெரிய வகையில் இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல்கள் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பாலியல் சுரண்டல்கள்ன்ற ஒரு விஷயம் ஒரு நீதிபதியோடைய அறிக்கையிலேயே அம்பலமாக இருக்குது. அங்கே வந்து நீங்கள் இது பண்ணாதான் உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏன்னா ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியாக பார்க்குறோம், ஆனால் உலக அளவில் அவங்களோட படங்கள் பேசப்படுது. ஆனால் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியிலையும் இது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அம்பலமாக இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்கேயுமே தவிர்க்க முடியாது தான். அதாவது ஒரு ஆண் பெண் இருக்கிற எல்லா ஏரியாலையும் தவிர்க்க முடியாது தான். வாரியார் என்ன சொல்வார்னா, எல்லா உயிரினத்திற்கும் பெண்ணாசை இருக்குது, மனுஷனுக்கு மட்டும்தான் பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இருக்குது அப்படின்பார். உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண்ணாசை இருக்குது அப்படின்றதான். இது தவிர்க்க முடியாது. அதாவது அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியே ஒரு மிகப்பெரிய பேசப்பட்ட இன்றைக்கி வரைக்குமே உங்களுக்கு அதனுடைய படங்கள், அதனுடைய மேக்கிங்கு, அதனுடைய கதை, அதுக்காகவே பாடுறா மலையாள படம் பாடுறா அப்படின்னு இப்போது சிலாக்கிச்சு சொல்லுவாங்க. அந்த கதை அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே அது ஒரு பேர் இருக்குது. ஒரு உலக அளவில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய அதுக்கான எப்படி ஈரான் படங்கள் பேசப்படுமோ அந்த மாதிரி உங்களுக்கு மலையாள படங்களும் பேசப்பட்டது. நமக்கு ஓடிடி வந்தாலும் இன்னும் அதிகமாக, ஓடிடியில் அதிகமாக இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை உள்ள இது. மலையாளிகள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் இமயமலையில் போய் நின்றாலும் கூட சாயா சார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அவங்க நீக்கமர கலந்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த மலையாள படங்களுக்கான தளங்களும் அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா 15-20 லட்சம் பேர் இருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா அந்த மலையாள படங்களும் இங்கே போடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இது இருக்குது. உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாலியல் சீண்டல்கள் இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஓரளவு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கின்னஸ் சாதனை புரிந்த பிரேம் நசீர், அவர் ஏறக்குறைய ஒரு 700-800 படங்களில் நடித்தவர். அவரும் ஷீலாங்கிற நடிகை 2 பேரும் மட்டும் சேர்ந்து
120 படங்கள் ஜோடியாக நடிச்சிருக்காங்க சார். சில படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்னாலும் ஏறக்குறைய 100-110 படங்கள் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு இந்த ஒரு பாலியல் சீண்டலோ கிண்டலோங்கிற வார்த்தையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஜோடியாக நடித்ததுனால இவங்களுக்குள்ள அது இருக்குது இது இருக்குங்கிற வார்த்தையும் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 படமும் 4 படம் சேர்ந்து நடித்தால அவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்குது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற வார்த்தை வந்துடும், ஈஸியாக வந்துடுது. ஆனால் அவங்களுக்கு வரவே இல்லை. இப்போ இன்னமும் ஷீலா இருக்காங்க. பிரேம் நசீர் இறந்துட்டார். ஆனாலும் கூட அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு செம்மீன் படங்களில் பார்த்தீங்கன்னா அதில் ஷீலா பண்ணியிருப்பாங்க உட்பட பல படங்களில் அன்றைக்கி வந்து பேசப்பட்ட பல படங்கள் இருந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி இப்போ திலீப் அந்த இவர் கடத்தின மாதிரியான சம்பவங்கள் அங்கே நடக்கலை. அன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்திருக்கலாம், ஒரு நட்போடு பழகி இருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதோடு அது அதை தாண்டி இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு மாஃபியாங்கிற வார்த்தை இது வரைக்கும் மலையாள சினிமாவில் இப்போ தான் வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது 2019 இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய அன்னியிலேருந்து அது பேசப்படாமல் ஒரு 5 வருஷம் கழித்து இப்போ தான் வந்து வரும்போது ஒரு சமீபத்தில் அந்த வயநாட்டில் வந்த ஒரு புயல் வெள்ளம் வந்த மாதிரி இப்போ மலையாள சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்குது. இது அது இல்லாமல் மலையாள சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய கரையாகவும் வந்திருக்கு. மலையாள சினிமா ஹிந்தி சினிமா தான் உங்களுக்கு தாவத் இப்ராஹிம் கையில் இருக்குது, சோட்டா பாய் பீம்ஸ் கடையில் இருக்குது, அவன் கையில் இவன் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹிந்தி சினிமா தான் பேசப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவே வந்து மாஃபியாக்கள் கேங்கில் இருக்குது, மாஃபியாக்கள் தான் இயக்குறாங்க, அவங்க தான் உங்களுக்கு யாரை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் படம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மிகப்பெரிய ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஒரு கதைக்காகவும் இல்லை நடிப்புக்காகவும் பேசப்பட்ட ஒரு சினிமா துறை, மலையாள சினிமா துறை இன்றைக்கி வந்து ஒரு சதைக்காக பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற அதிகமாக பாலியல் சீண்டல்கள் அதிகங்கிற மாதிரி பேசப்படுறாங்க நிறைய. அது இல்லாமல் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே நடிக்கிறாங்க மலையாளத்துலேருந்து. இங்கே வந்து மலையாளத்தில் வர்ற பெரும்பாலான ஹீரோயின்கள் இங்கே தான் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பும் கிடைக்கிது, இங்கே ஒரு நல்ல பாதுகாப்பு. இது தமிழ் சினிமாவை பற்றி இது வரைக்கும் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி இது பற்றி சொல்லலை. இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கலாம், எல்லாமே இருக்க போகிறதில்ல. ஒரு சிலர் வந்து தவிர்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது ஏன் விடுவானேன்னு சில பேர் அதை இது பண்ணியிருக்கலாம். அதாவது சில பேர் அங்கே வந்து பெரிய சம்பளமும் கிடையாது, சின்ன இதுதான் அது. ஆனாலும் கூட சம்பளம் இல்லாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சீண்டல்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அது ஒரு கேவலமான ஒரு செயல். ஏன்னா தெலுங்கில் இருக்குது, தெலுங்கில் இப்போ கொஞ்சம் மாறி போச்சு சார். முன்ன மாதிரி இல்லை, அந்த காலம் மாதிரி இல்லை. தெலுங்குல இப்போ வந்து தெலுங்கில் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி போயாச்சு. சரி, அவங்களுக்கு வந்து நீ இந்த படத்தில் நடித்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வாய்ப்பு தரேங்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. சம்பளம் அதோடு உங்களுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீ சம்பளம் நீ ஹீரோ இவங்கெல்லாம் விரும்புகிறாங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஓகே தான், ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பணம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கல்ச்சர். அதாவது நீங்கள் உங்கள் சம்பளம் இவ்வளோ, நீங்கள் இந்த 3 பேர் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இவ்வளோ சம்பளம். நான் தெலுங்கு அந்த பத்திரிகையாளர் சில பேர் பேசும்போது சொன்ன விஷயம் அது. அப்படின்னா ஓகேன்னா நீங்கள் வந்து இந்த பணம் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது நேரடியாக சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த படத்தில் நான் நடிக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட் பண்ணாதான் நடிப்பு வாய்ப்பு, இல்லாட்டி இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. அங்கே இப்போ மாறி இருக்குது. அங்கே இருக்கிற சில பேர் இப்போ மாறி இருக்குது. சமீப ஒரு ஏறக்குறைய ஒரு 6-7 வருஷமாக அதுக்கு மேலேயே மாறி இருக்குது. அப்போ இப்படி சொல்லும்போது உங்களுக்கு அந்த விருப்பம்னா ஓகேன்னு சொல்ல போகிறேன். விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே நடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். இல்லை, இப்போ இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மாறிக்கிட்டு இருக்கு. தவிர்க்க முடியாத விஷயம் தான் சார். தவிர்க்க முடியாத விஷயம்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு தானே. ஒரு நடிகைன்னு சொல்லும்போது அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு. ஏன்னா இப்போ நம்ம பல பேட்டிகள் பார்க்குறோம், ஒரு ஹீரோயினோ இல்லை சீரியலில் நடிக்கிறவங்க அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். அப்போ இப்போ மலையாள இண்டஸ்ட்ரிக்கு இது பரவி இருக்கா இல்லை இப்போ தான் நமக்கு தெரிய வருதா? இப்போ தான் நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னே இருந்திருக்கு, பெருசாக தெரியல. ஒரு சின்னதாக ஒரு உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள சரி நமக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. சரி, அவங்க வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்காக நம்ம இதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே அது ஒரு கொடுத்து வாங்கல் மாதிரி அந்த மாதிரி போயிடும் சில இடங்களில். அது பெருசாக வெளியே தெரியாது. இப்போது அந்த பாவனாவுடைய கடத்தலுக்கு பிறகு தான் இது வந்து வெளியே வந்து
இது மிகப்பெரிய அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடத்தல்லாம் நடந்ததா கிடையாது. கடத்தல் எனக்கு தெரிஞ்சு பெரிய அந்த அளவுக்கு நடந்தது கிடையாது. அதை வந்து விருப்பம் இல்லைன்னா போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது அங்கேயும் கூட. அது வந்து இப்போ கடத்துகிற அளவுக்கு வந்திருக்குன்னா ஏதோ ஒரு மாஃபியா கேங் உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஆனால் இன்னமும் திலீப் அங்கே நடிச்சிட்டு தானே இருக்கார். நடிச்சிட்டு இருக்காரு திலீப் அள்ளி இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட அந்த அவர் மேலே அந்த வெறுப்புங்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு நடிகைகள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேரே கிடையாது. சமீபத்தில் கூட ஒரு 2 மாதம் முன்னாடியே நம்ம உங்களுக்கு வந்து மலையாள தமிழ் சினிமாவுடைய மலையாள சினிமா சங்கம் இருக்கு இல்லையா, அம்மா சங்கம் அப்படின்னு, அந்த சங்கத்தில் வந்து இவரை சேர்க்கக்கூடாதுன்னு அவங்க பெண்கள்லாம் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதை மீறி சங்கத்துக்குள்ளே ஒரு முறை வந்து அவரை கொண்டு வந்தனால பெரிய சர்ச்சையை எழுப்பி உங்களுக்கு மோகன்லாலை எதிர்த்து பெரிய பேச இது பண்ணாங்க. மோகன்லாலை எதிர்த்தாங்க. தலைவர் அவர் தான். அவர் எதிர்த்து நீங்கள் இது பண்ணது சரியில்லை அப்படின்னு மிகப்பெரிய போராட்டமாக பெண் நடிகைகள், அதை வந்து நடிகைகள் உங்களுக்கு சில குறிப்பிட்ட சில நடிகைகள்லாம் எல்லாமே இருக்காங்க. எல்லோரும் நடிகைகள் தான். நடிகை தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நடிகர் தரப்பில் அவரை மறுபடியும் சேர்த்துக்கிறது சரியில்லை. அவர் வந்து அவர் வந்து இந்த குற்றத்துக்காக அவரை வந்து ஏற்கனவே இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை வந்து நிரூபிக்கப்பட்ட பிறகு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சேர்க்கவே கூடாது அப்படின்னு பெரிய பிரச்சனை எழுப்புனாங்க. அதுக்கு பிறகு அவர் மோகன்லால் வந்து ஏதோ அப்படின்னு அப்படியே போனார். அதுக்கு பிறகு அது அப்படியே சைலண்டாக இருக்குது அந்த விஷயம். மறுபடியும் அவரை உள்ளே சேர்க்கலன்னு நினைக்கிறேன். சேர்த்தா அவருடைய முன்னாள் மனைவி தானே மஞ்சு வாரியர். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சாங்களா? மஞ்சு வாரியர் இந்த பிரச்சனைக்காக தான் பிரிஞ்சாங்க. இந்த விஷயத்தில் வந்து விஷயம் இருந்தது. அதே சமயத்தில் வந்து அவர் மஞ்சு வாரியாரை லவ் பண்ணிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மஞ்சு வாரியார் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் காவியா மாதவன் கூடயும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் அவருக்குள்ள இருந்தது. அதுக்கு முன்னே ஒரு லவ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சுற்றிட்டு தான் இருந்தார். ஆனாலும் கூட மனைவி இருக்காருங்கிறதால அது பட்டும் படாமல் இருந்தார். இந்த பிரச்சனை வந்த பிறகு அவங்களும் விலக அவருக்கு ஈஸியாகிடுச்சு. காவியா மாதவனை கல்யாணம் பண்ணிட்டார். அப்படி போயிட்டார் மறுபடியும். அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு அது. ஏன் அது வந்து ஒரு நல்ல நடிகன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் திலீப் வந்து சூப்பரான ஒரு நடிகன். அதை நீங்கள் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல நடிகன். ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் கேங்கில் மாட்டியிருக்காரா, இல்லை வேறு ஏதாச்சும் இவர் மேலே ஏதாச்சும் ஒரு வீடியோ வழக்கம் போல் சிடி வீடியோ மாட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியா ஒரு சிடியில் வந்து ஏதாச்சும் ஒரு கேங்குகிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரில. அந்த கேங்கிட்ட மாட்டியிருந்து அந்த கேங்கு வந்து அவர் சொல்கிறத இவங்க ஒரு மாஃபியா கேங்கு சொல்கிறத இவர் கேட்க வேண்டிய சூழ்நிலையே இருக்கும். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரா என்னான்னு தெரில. அதனால தான் அவர் அந்த மாதிரி அந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காருன்னா பெரும்பாலும் மலையாளிகளை வந்து பகைச்சிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வடபழனியில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் 3 பேரும் 4 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஒன்லி மலையாளி. நம்ம பாஷை வந்து மலையாளம், அவ்வளோதான். இவங்களை ஒன்றாவே சேர்ப்பாங்க எப்போவுமே. இவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வருவார். ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு மலையாள நடிகையே ஒரு மலையாள நடிகரே வந்து கடத்துகிற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஒரு என்ன எது அப்படிங்கிறது தான். இது ஒரு மாஃபியாவுடைய தூண்டுதலா இல்லை மேலே கிரேஸா? இல்லை, நீங்கள் மாஃபியான்னு குறிப்பிட்டு சொல்கிறீங்க போது மாஃபியான்ற வார்த்தைகள் நீங்கள் இதில் கேள்விப்பட்டு ஹிந்தி பாலிவுட்டில் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. நிறைய ஹிந்தியை வந்து உங்களுக்கு உலகளவில் போகிற படங்கள் சார். அது ஹிந்தி வந்து தமிழ்நாடு இது வந்து கேரளா படங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் அப்படி பாதிக்கப்பட்ட நடிகைகள் யார்? ஏன்னா பாலிவுட்டில் இந்த தாவூத் அப்படி இப்படின்னா பாதிக்கப்பட்ட நடிகைகள் யார்? அவங்களால பாதிக்கப்பட்ட நடிகைகள் அங்கே நடிகைகள் யாரும் பெருசாக பாதிக்கப்பட்டதா இல்லை. தொழில் ரீதியாக இது பண்ணுவாங்க. ஓகே, டஃப் பண்ணுவாங்க. தொழில் ரீதியாக அவங்களுக்கு தேவையான நடிகை ஈஸியாக அவங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க சார். இங்கே பாலிவுட்டில் எல்லாம் ஈஸியாக பணம் தானே சார். இங்கே பணத்தின் மூலமாக தான் பல நடிகைகள் வந்து பணத்தின் மூலமாக தான் கிரெட்டையும் கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், பணத்தின் மூலம் போயிடும். அங்கே அந்த இண்டஸ்ட்ரியே வேறு மாதிரி. எப்படின்னா நைட் 12 வரைக்கும் கும்மாளம் போடுவாங்க, அடிப்பாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நைட் வியாபாரம் காலைல 12 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு ஷாட்டுக்கே வருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயம். அங்கெல்லாம் பெரிய இது கிடையாது. இன்னும் சில நடிகர்கள்லாம் வந்து நான் நீரோத் போட்டு தான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோக்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அதை வந்து நிறைய அங்கே வந்து அந்த கல்ச்சரே வேறு அவங்களது. ஏன்னா உலக அளவில் போகிற படங்கள் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து எல்லாமே கலந்துக்கிறாங்க அங்கே. அதே சமயத்தில் அங்கே பணத்தை பற்றிய பிரச்சனை கிடையாது. எதுக்கு பணத்தாலே அடித்து விட்ருவாங்க, பணத்தாலே வந்துடும். இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அதே சமயத்தில் ஒரு தமிழாலோ வேறு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அங்கே உள்ளே வராத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஒரு ஹீரோயின்னா ஏற்றுக்குவாங்க, ஹீரோ ஏற்றுக்க மாட்டாங்க. கமல் உட்பட ரஜினி உட்பட ரஜினிகாந்த் தான் செகண்ட் ஹீரோ தான். கமல் ஏதோ ஹீரோவாக ட்ரை பண்ணி அதுக்காக தான் நீங்கள் சரியாக கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவர் அங்கே தங்கணும்னு தான் பார்த்து அங்கே கால் ஊன்றணும்னு பார்த்து அது முடியலை.
இந்த மாதிரி நிறைய உங்கள் ஏஆர் ரஹ்மானே அங்கே கால் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா நௌஷாத் அலி. நௌஷாத் வந்து மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அந்த அந்த இதுக்கு அதாவது விடுதலை பெற்ற காலத்திலேருந்து அவர் தான் நௌஷாத். அதுக்கு முன்னே இருந்தது அவர் தான் பல நடிகை லதா மங்கேஷ் அவர் தான் அறிமுகப்படுத்தினது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அவன் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனால் யாரும் அவரை ஒன்றும் பண்ண முடியும். நௌஷாத்துடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால இவர் வந்து அதே சமயத்தில் இவர் நம்ம மணிரத்னம் இருந்ததுனால ஈஸியாக அவங்க போக முடியாது. அதனால் அந்த இடத்துல வந்து நடிகையை மட்டும் ஏற்றுக்கும், நடிகர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான போட்டிகள் இருக்கும், தொழில் ரீதியான போட்டி இருக்கும். அவர் அந்த எந்த தொழிலானாலும் அந்த அந்த கேங்குக்குள்ளே கட்டுப்பட்டு அவங்களுக்கான நீங்கள் என்னென்னமோ அந்த கப்பம் கட்டிட்டு போகிறோம். இதுதான் அங்கே. பெண்லாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு நடிகைன்னா ஓகே அவ்வளோதானே, போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அங்கே பாலியல் சீண்டல்கிற அங்கே தான் இப்போ இங்கே உங்களுக்கு சிவப்பு விளக்கு உட்பட எல்லாமே அங்கே இருக்கு இல்லையா. இங்கே வந்து உங்களுக்கு தேவைன்னா இந்த பணம் போயிட்டு வா, போகிறோம் தான் போ, இல்லாட்டி கிளம்பு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயாச்சு. இப்போ அதே அந்த தெலுங்கு சினிமா சொன்ன பாருங்கள், அதுதான் விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நடிக்கலாம், அதை பற்றி எதுவும் கிடையாது அப்படிம்பாங்க. அப்போது உங்களுக்கு வந்து அந்த அவங்கள விரும்பி ஓகே சரி அப்படின்னா ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை விரும்பி செய்கிற ஒரு விஷயங்கள் தான். அது பணம் தானே, ஒரே நேரத்தில் உங்களுக்கு 15 லட்சமோ 50 லட்சமோ அப்படி வரும்போது ஒரு பெரிய அமௌண்ட் தானே, சரி ஓகே. நீங்கள் நடித்தாலும் நடிக்காவிட்டாலும் சொல்கிறது தான் சொல்ல போகிறாங்க. கட்டி பிடிச்சான் இது பண்ணால் எல்லாம் சொல்லாமல் தான் போகிறாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அப்படி உண்டு. இதில் வந்து நீங்கள் மாஃபியா, அது கேரளாவில் வந்தது தான் பெரிய மாஃபியாங்கிற ஒரு வார்த்தை வந்தது தான் பெரிய இதாக இருக்குது. இப்போது கேரளாவில் ஒரு உங்களுக்கு ஒவ்வொரு படமும் பார்த்து அந்த படங்கள் பார்த்து சிலாக்கிச்சு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. மம்முட்டியை வந்து சில நடிகர்களில் ஒரு நல்ல ஒரு உத்தமமான குணங்கள் உண்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த கேரளாவை சேர்ந்து சில அங்கே இருக்கிற சினிமா ரிப்போர்ட்டர்ஸ்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க, மம்முட்டி வந்து முன்னெல்லாம் நிறைய அந்த மட்டன்லாம் சாப்பிடுவோம், இப்போ வந்து அது கிடையாது. மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மட்டன், அவ்வளோதான். கரெக்டாக ஃபீல்டுக்கு போனால் நடிக்க போனால் கரெக்டாக வந்துடுவார். நடிகைகள்னால் அதிகமாக பேச மாட்டார், பார்த்தாலும் பட்டும் படாமல் நடந்துக்குவார். ஏன்னா அவங்க மனைவி எங்கே இருந்தாலும் கண்காணிக்கிறாங்கன்னு ஒரு பையன் அவருக்கு அப்படிம்பாங்க. அப்போ வந்து யாரோ தன்னை கண்காணிக்கிறாங்க, தன்னுடைய இமேஜ் பாதிக்கும் அப்படிங்கிற இது பண்ணுறாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு தொழுகை போகும்போது உங்களுக்கு அந்த இறைவனுக்கு பயப்படணுமேங்கிற ஒரு இது வந்துடுது. அப்புறம் அந்த ரம்ஜான் மாதத்தில் உங்களுக்கு நோம்பெல்லாம் இருக்கிறார். அப்போது வந்து உங்களுக்கு இந்த பயந்தாகணும், ஒன்று இறைவனுக்கு பயந்தாகணும். இவர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பள்ளிவாசலில் போய் தொழ போவார். நான் அந்த நிறைய அந்த மம்முட்டியுடைய அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண வேட்டி சட்டையோடு கூட்டத்தோடு உட்காந்து இவரும் தொழுதுட்டு இருப்பார். தொழுது அப்படியே வெளியே வருவார், காராண்ட யாராவது வருவாங்க, எப்படி போயிட்டே இருக்கும். அப்போது வந்து நீங்கள் வந்து தன்னை யாரும் கவனிக்கிறாங்க, நாம் வந்து ஒரு சமூகத்தில் இது பண்ணாதான் உண்டு, இல்லாட்டி இதாயிருவோம் அப்படிங்கிற இது இருக்குது. ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் கூட அவர் எழுதியிருப்பார். ஒரு 2 ரூபா அன்பளிப்பு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, அதாவது ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார் சார். கார் எப்பவும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார். எப்போ பார்த்தாலும் சென்னைக்கு வந்துட்டார்னா சென்னையிலேருந்து போகும்போது இவர் தான் கார் ஓட்டிகிட்டு போடுவார் சென்னைக்கு. அதேமாதிரி சென்னைக்கு கேரளா போகும்போது மறுபடியும் இவர் கார் தான் ஓட்டிகிட்டு போவார், பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார். அப்படி தான் ஒரு நாள் வந்து அடர்ந்த நைட்டு ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு வயசானவரை டக்குனு இதுக்கும் போது அலறி அடித்து டக்குன்னு காரை நிப்பாட்டுறாரு. என்னையா உனக்கு அறிவு இருக்கா, என்ன நீ காரை எப்படி பாஞ்சு வர நீ அப்படின்றார். பக்கத்தில் பார்த்தா ஒரு பாறையில் வந்து ஒரு உருவம் சுருண்டி போய் கிடக்கு, ஒரு பெண் உருவம். என்ன அப்படின்னா, இல்லை மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் போகிறேன், உங்களை பார்த்தா கடவுளை எனக்கு அனுப்பி வச்ச மாதிரி தோணுது. இப்போ எந்த பஸ்ஸும் கிடையாது, நான் ஹாஸ்பிட்டல் என் பொண்ணுக்கு கர்ப்பிணியாக இருக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்காக தான். சரி ஏறி உட்கார் அப்படி ஏறி வந்து பொண்ணை தூக்கி உட்கார வச்சுட்டு போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆரன் குடித்தோம்னா எல்லாம் ஓடி வந்து அந்த இதில் தூக்கிட்டு வைக்கிறாங்க, போகிறாங்க. மம்முட்டி தான் கார் ஓட்டிகிட்டு வந்துருக்குன்னு தெரியல யாருக்கும், கண்ணாடி எப்படி இருக்கிறனால. அவர் வந்துட்டு மறுபடியும் அந்த வயசானவர் வந்து, தம்பி நான் உங்களை கடவுளை தான் நினைக்கிறேன், கடவுள் தான் உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட வந்து உங்கள் மூலமாக அனுப்பி வச்சதான் நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு வந்து நீங்கள் குழந்தை பிறந்தன்னா வாழ்க்கை கொடுத்த மாதிரி இந்தாங்க அப்படின்னு ஒரு 2 ரூபா, ஒரு ரொம்ப பழைய கிழிஞ்ச மாதிரி இருக்குன்னு ஒரு 2 ரூபா கொடுக்குறாரு. இதை டீ குடிச்சிக்கங்க. இவர் யாருன்னே தெரியல, மம்முட்டின்னு தெரியாது. இல்லை வச்சுட்டு கையில் வச்சுட்டு அவர் பாட்டில் போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் வீட்டில் வந்து பார்த்தா அது பீரோவில் எடுத்து வச்சுருக்காராம். அது காசு பார்க்கும்போதெல்லாம் சரி, நான் வேகமாக கார் ஓட்டுவேன், ஆனால் என்னால் வந்து பாவம் அவர் அடிபட்டு இதாக இருந்தால் என்ன இருக்கும் அன்றைக்கி. நல்ல வேலை கொஞ்சம் சுதாரித்தேன், அவரையும் காப்பாற்ற முடிஞ்சது, ஒரு பெண் குழந்தையும் காப்பாற்ற முடிஞ்சது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
இந்த மாதிரி அவரை வந்து அவரே அந்த காரை ரிப்பேர் பண்ணுறது உட்பட அவரே நானே பார்த்துருக்கேன். இங்கே சென்னையில் இருக்கும்போது நாங்கள் அவரை பார்க்க போயிருக்கோம் குமுதம் இதுக்காக. சார் அப்படின்ற அந்த காரு கடியிலேருந்து ஒருத்தர் பனியன், பழைய பனியன். எஸ் பார்த்தா பழைய பனியன்லாம் அந்த காரில் இதெல்லாம் துடைச்சிட்டு கிடிச்சிட்டு இவன் வர்றாரு. அவருடைய கார் அது இல்லை சார், என் காரை நான் பார்த்துட்டேன். அப்படியே அதே ட்ரெஸ்ஸோடு உட்காந்து பேசி பேட்டி கொடுத்து முடித்தார். போய் புதுசாக ஷர்ட்டை கிட்ட மாற்றிட்டே வரல, அந்த அழுக்கடைஞ்ச பனியன் இதெல்லாம் போட்டு உட்காந்துட்டு பீடி வலிச்சிட்டே பேசிட்டு போனார். அந்த மாதிரி சில அவரை சார்ந்த அவன் பையனை இப்போ என்ன பண்ணுறான்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தன்னை பேர் கெட்டு போயிடும் அந்த மாதிரி அவன் பார்த்துக்கிறான். இது உங்களை அப்போ தான் ஃபீல்டில் உங்களை மேலே விழுற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதை நீங்கள் தவிர்த்துட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா சினிமாவுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அந்த சினிமாவில் நம்மளால் அந்த ஃபீல்டும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சில பேர் பார்ப்பாங்க. இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. இது மம்முட்டி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டியும் இருக்காங்க. இல்லை, இன்னொரு பக்கம் என்ன கேள்வி வருதுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மீ டூ அப்படின்னு சொல்லி ஒரு இது நடந்துச்சு. சின்மயி அவர்கள் நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய பிரபலங்கள் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி, தெலுங்குலேருந்து ஸ்ரீரெட்டி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. அது நிறைய தமிழ் நடிகர்கள், இயக்குனர்கள் நிறைய பேரை அது இது பண்ணியிருந்துச்சு. அப்படி பண்ணிச்சு, நிறைய வாங்கிச்சு. அது தெரியல, அது எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இது இப்போ எல்லாமே ஒரே வகையில் தான் வருதா? ஆமாம், பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இதை இருந்தாங்க, ஸ்ரீரெட்டியாக அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. இங்கே தமிழில் இவங்க தொடங்கி வச்சாங்க. மலையாளத்தில் இந்த பாவனா மூலமாக தொடங்கி இருக்கு. பாவனா தொடங்கி வைக்கல, அங்கே நடிகைகள் யாரும் தொடங்கி வைக்க, நடிகர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. நடிகர்கள் மூலமாக தான் இது இருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை உறுதிப்படுத்துது. அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்குது. இது சின்ன இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் இது இருக்குது, இல்லாமல் இடத்துலையும் இது இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த மாதிரியான அறிக்கையை அவங்களுக்கு எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான அறிக்கைகள் வெளிவரது அவங்க சில பேர் நாணப்படலாம். என்னது நம்ம மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு துறைக்கு அந்த மாதிரி பேர் வந்துருச்சு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி அறிக்கை நீங்கள் இங்கெல்லாம் வரல, இந்த மீ டூ இதெல்லாம் வரல. இந்த மாதிரி அரசாங்கமே ஒரு விசாரணை கமிஷன் வச்சு விசாரிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வரல. அந்தந்த தனிப்பட்ட நடிகர்கள், தனிப்பட்ட சில பேர் பேசிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே இல்லை, ஆமாம் இல்லைங்கிற விஷயங்கள் போயிட்டு இருந்து. அதேமாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி அவங்க தெலுங்குலேருந்து இங்கே தான் சொன்னாங்களே, தெலுங்கில் சொல்லலை. அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்து சொல்லு, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்கலாம் சொன்னாங்க. அவங்க அதை அதுவும் அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் நடந்து சில பேர் இவங்க பேசுகிற வாய் திறக்கிறதுக்கு முன்னே சில அன்பளிப்புலாம் கொடுத்துக்கிட்டு அடுத்து நான் இவரை பற்றி பேசலான் இருக்கேங்கிற வாய் எடுக்கிறதுக்கு முன்னே போய் அன்பளிப்புலாம் கொடுத்து இது பண்ணதாக கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒரு காரு வீடெல்லாம் வாங்குற அளவுக்கு கொஞ்சம் சலுகை இதெல்லாம் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இவங்க ரெட்டி. அதனால் அது அதோடு முடிஞ்சிருச்சு. இதுக்காக அரசாங்கம் எதுவும் ஒரு வழக்கு ஒரு விசாரணை கமிஷனோ ஏதாச்சும் ஒரு இது பண்ணதாக இல்லை. ஆனால் கேரளாவில் தான் விசாரணை கமிஷன் அளவுக்கு போயிருக்கு. அது 5 வருஷம் அது கிடப்பில் கடந்து இப்போ தான் வந்திருக்கு. அது சூட்டோடு அன்றைக்கி வந்திருந்தால் வேறு மாதிரி போயிருக்கும். இன்றைக்கி வந்திருந்தனால இன்றைக்கி மறுபடியும் ஒரு பழைய பூதம் மறுபடியும் வெளியே இந்த கேரளா சினிமா இந்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் கேவலம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி போகும், இது மாறுமா இல்லை அதிகரிக்குமா அப்படின்றத. ஏன்னா உங்களுக்கு இதில் தலைவராக இருக்கிற மோகன்லால் மிகப்பெரிய ஹீரோ, மம்முட்டி அவருடைய நண்பர், 2 பேரும் இருக்கிற நல்ல நெருக்கமான நண்பர்கள். இதை பற்றி அவங்க பேசி தான் ஆகணும். அந்த மலையாள அந்த சங்கத்தில் இவங்க பற்றி விவாதம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி பேர் வராமல் பார்த்துக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவங்க விவாதிக்க வேண்டிய நேரம் அவங்களுக்கு. விவாதித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அவங்களுக்குள்ள ஒரு சமூக கட்டுப்பாடுகளும் அவங்களுக்குள்ள இது வந்தால் நல்லா இருக்கும். அது கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.